The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. என்னுடைய அரசியல் வாழ்வு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 6 முறை தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறேன். பல்வேறு தொலைக்காட்சிகளில் பங்காற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இதுபோன்று ஒரு பெரிய பேருந்தில் மேலே அழகா பாதுகாப்புடன் அமைக்கப்பட்டு அதில் நின்று கொண்டு தலைவர்களை நேர்காணல் காணுகின்ற புதிய தலைமுறையின் இந்த புதிய முயற்சி என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேருந்தினுடைய இந்த எலக்ட்ரானிக்கல் சிஸ்டம், இதை பதிவு செய்வது, உடனுக்குடன் இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்வது, உள்ளே உட்கார்ந்து நேர்காணல் காணுகின்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் கூட ஹைட்ராலிக். நான் கூட மேலே ஏறினேன், படியில தான் மேலே ஏறி நிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஏறி நின்ன உடனே அப்படியே அலாக்கா எங்களை தூக்கி கொண்டு போய் நாட்டு மக்களுக்கு எங்களுடைய முந்திரி காடுகளை சுத்தி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை புதிய தலைமுறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு வடிவமைப்பாக நான் இதை பார்க்கிறேன். 100% போலிங்காக தான் இந்த பஸ் வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்குது. இப்போ இளம் தலைமுறை, அதாவது முறையா வாக்களிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ்னா என்ன சார்? அதாவது நல்ல உங்கள் தொகுதியில் லஞ்சம், லாவண்யம், ஊழல், அரசாங்க நிலங்களை வளைத்து போடுவது, டாஸ்மார்க் மதுபான ஆலைகள் நடத்துவது, கடைகள் நடத்துவது, அதுபோன்று நம்முடைய விவசாயம் செய்கின்ற விளைநிலங்களை ரியல் எஸ்டேட்டுகளாக மனச்சாட்சி இல்லாமல் மாற்றம் செய்வது, அதுபோன்று கனிம வளங்களை கொள்ளையடிப்பது, கஞ்சா விற்பது, லாட்டரி விற்பது போன்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்புலம் இல்லாத நேர்மையான மக்கள் பிரச்சனைகளுக்கு ஓடோடி வந்து குரல் கொடுக்கிற நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு படித்த பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய நன்மக்களாக என்னுடைய நாளைய தலைமுறை வர வேண்டும். இந்த ஓட்டுக்கு 500 கொடு, 1000 கொடு, மூக்குதி கொடு, கொலுசு கொடு, வேட்டி கொடு, புடவை கொடு, இதையெல்லாம் கேட்கக்கூடாது. உன் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, மாணவர்களுக்காக, எல்லா தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற அரசாங்க நோக்கி கேள்வி கணைகள் இல்லை, போர்க்கணைகளை தொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த புதிய வாக்காளராக வருகின்ற என் இளைய தலைமுறைக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். ஒரே ஒரு அரசியல் கொஸ்டின், நீங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றீங்க, உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் நான் இப்போது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த தேர்தல் பயணத்தை தொடங்கி ஈடுபட்டு வருகிறேன். 40 தொகுதிகளுக்கு மேல் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 தேர்தல்களிலும் மகத்தான வெற்றி பெற்ற ஒரு அணிதான் எங்கள் அணி. அதனால இந்த அணி மகத்தான ஒரு வெற்றி பெறும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.